நந்தினி கார்த்திக் ஆபீஸ் முன் தோட்டத்துக்காக கொஞ்சம் செடிகளை மலை கிராமத்திலிருந்து எடுத்து வர நினைத்தாள். அன்று காலேஜ் முடிந்ததும் கிளம்ப நினைத்து மரகதத்திற்கு ஃபோன் செய்தாள். அம்மா, நான் மலை கிராமம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மரகதம், தனியாவா? நந்தினி, அம்மா, இங்கே பஸ் ஏறி உட்கார்ந்தா அங்கே போய் இறங்க போறேன். எனக்கு எதுக்கு துணை? அங்கே குப்புசாமி அண்ணா வந்துடுவார். மரகதம், அல்லியை கூட்டிட்டு போ. நந்தினி, அம்மா, அவளுக்கு திடீர்னு ஸ்டேஷன் போக வேண்டி இருந்தால்? மரகதம், சொல்றதை கேளு, நாளைக்கு சனிக்கிழமை தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நந்தினி, சரி. அல்லியை அழைத்து கொண்டு மலை கிராமத்துக்கு கிளம்ப அசோக் காரை கொண்டு வந்து வீட்டின் முன் நிறுத்தினான். சிஸ்டர்ஸ் 2 பேரும் என்னையும் கூட்டிட்டு போவீங்களா? அல்லி அசோக்கிடம் பேசியதில்லை. அதனால் அமைதியாக இருக்க நந்தினி, நாங்கள் வெளியே போகிறோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அசோக், நான் காலேஜ் போனேன், உன்னை காணும். சரி, அத்தைக்கு ஃபோன் பண்ணினேன். அத்தை நீங்கள் ஊருக்கு போகிறதா சொன்னாங்க. எனக்கும் ஆசையாக இருந்தது, கிளம்பிட்டேன். நந்தினி காரில் ஏறிக்கொள்ள, அல்லி, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன். அசோக், ஹலோ, நான் உங்களை கடிச்சு தின்னிட மாட்டேன், நீங்களும் வாங்க. நந்தினி அல்லியை பிடித்து இழுத்து அவள் அருகில் அமர்த்தி கொண்டாள். மூவரும் கிளம்பினர். வேணி தலையில் பெரிய கட்டுடன் காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்தாள். அம்மா பதறி, என்னடியாச்சு? நாளை மறுநாள் விசேஷத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய கட்டு போட்டுட்டு வந்திருக்க? வேணி, நான் தான் சொன்னேன் இல்லை, அந்த ஆள் ராசி இல்லாதவர். அந்த வீட்டுக்கு போனால் எனக்கு ஏதாவது ஆகிடும்னு. நீ நம்பவே இல்லை. இப்போ பாரு, எனக்கு தலை வலிக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் என்று அவசரமாக உள்ளே சென்றாள். அம்மா வாசுவிற்கு ஃபோன் செய்து, டேய், வேணி இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டா. கேட்டால் தலையில் காயமாயிடுச்சுன்னு பெரிய கட்டு போட்டுட்டு வந்து நிற்கிறா. எனக்கு ஒன்றும் புரியலை. நீ கொஞ்சம் வீட்டுக்கு வா. வாஸ், அப்படியா, உடனே வரேன் என்று ஆஃபீஸில் கார்த்திக்கிடம் தகவல் சொல்லிவிட்டு, சார் கண்டிப்பாக ரிசப்ஷனுக்கு வந்துடணும். கார்த்திக், வந்துடுவேன். இப்போ பிரவீனுக்கு ஃபோன் பண்ணி வேணியை பார்க்க சொல்லட்டுமா? வாசு, அவர் தப்பாக நினச்சிக்குவாரோன்னு யோசனையாக இருக்குது. வேணி அவரை ரொம்ப சங்கடப்படுத்துகிறா, பார்த்து பேசக்கூட மாட்டேங்கிறா. கார்த்திக், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு தப்பாக நினைக்க போகிறான்? நான் அவனுக்கு சொல்லி வர சொல்லுறேன். வாசு, சரி சார் என்று சொல்லி கிளம்பினான். கார்த்திக் பிரவீனுக்கு ஃபோன் செய்தான். டே, அவங்க மதிக்க கூட மாட்டாங்கடா. எப்படிடா அவங்க வீட்டுக்கு போக முடியும்? முதல்ல அப்படி தான் இருக்கும். 2 நாள் வரை நான் தான் டிரைவர் வேலை பார்த்தேன். அவன் முகத்தை திருப்பிக்குவா. வீட்டு வாசலுக்கு போனாலும் வீட்டுக்குள்ளவான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டாங்க. நானே ரிசப்ஷன் முடிஞ்சதும் அவள் வந்தா வரட்டும், இல்லைன்னா அங்கேயே அவங்க வீட்டிலேயே இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டேன். கார்த்திக், டே, இப்படியெல்லாம் வீம்பு பிடிச்சா வேலைக்கு ஆகாது. அவன் உன்னை லவ் பண்ணும் வரை கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. அப்புறம் உன்னோட வாழ்க்கை வேறு மாதிரி ஆகிடும். எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் விதி இதுதானே. உன்னோட வார்த்தைக்காக போகிறேன். டிரைவர் கூப்பிட்றா. இவளை காலேஜில் காணோம்னு சொல்லத்தான் இருக்கும். வச்சிடுறேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு வேணிக்காக ஏற்பாடு செய்திருந்த டிரைவருக்கு தகவல் சொல்லிவிட்டு கிளம்பினார். வாசு வீட்டுக்குள் நுழையவும் பிரவீன் வரவும் சரியாக இருந்தது. வாங்க வாங்க அம்மா என்று உள்ளே இருக்கும் அம்மாவை அழைத்து பிரவீனை உட்கார வைத்தான். அம்மா, வாங்க மாப்பிள்ளை, அன்னைக்கு வந்தீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலை. உங்களுக்கு காஃபி கூட கொடுக்காம அனுப்பிட்டோம், மன்னிச்சிடுங்க. ஒரு நிமிடம் என்று பதற்றமாக சமையலறை உள்ளே நுழைந்தார். வாசு, அன்னைக்கு அம்மா உங்களை கவனிக்க முடியலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வேணுக்கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேசி ஒரு நாள் சாப்பிட வர சொன்னாங்க. ஆனால் நீங்கள் தான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதா வேணி சொல்லிட்டா. பிரவீனுக்கு தூக்கி வாரி போட்டது. இத்தனை நாள் வேணி தன்னுடன் விளையாடி இருக்கிறாள் என்று தெரிந்ததும் அவள் மேல் ஆத்திரம் வந்தது. ஆனால் அதை காட்டும் நேரமில்லை இது என்று நினைத்து கொண்டு அமைதியானான். வாசு வேணி இருக்கும் அறைக்குள் சென்றான். காதில் ஹெட்செட் போட்டுக்கொண்டு ஜாலியாக பாட்டு கேட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடி கொண்டிருந்தாள். வாசுவை பார்த்ததும் ஹெட்செட் கழற்றி வைத்துவிட்டு, அண்ணா பாத்தியா எவ்வளவு பெரிய காயம்? அதுக்கு தான் சொன்னேன் என்னை நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதேன்னு. ஆனால் நீதான் என்றவள் பின்னால் நின்றவனை பார்த்து வார்த்தையை விழுங்கினாள். பிரவீன், எப்படி காயமாச்சு? வேணி இடிச்சுக்கிட்ட. இல்லை, ஒரு இரும்பு சுத்தியல் தலைமேல் விழுந்துடுச்சு. பிரவீன், சரி நான் பார்க்குறேன். வேணி
வாசுவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். அண்ணா, எனக்கு ரொம்ப வலிக்குது. மறுபடியும் தொட்டா ரொம்ப வலிக்கும். வாசு, எல்லாம் அவருக்கு தெரியும். அமைதியா உட்காரு. பிரவீன் அவளை நெருங்கி, வலிக்காம சரி பண்ணிடலாம் என்று தலையில் கை வைக்க ஆ என்று அலறினாள். பிரவீன் வாசுவிடம், நீ வெளியே போ, கதவை சாத்திடு என்று சொல்லவும் வாசு வெளியே வந்து அந்த அறை கதவை சாத்தினான். வேணி பொய் சொன்னது தெரிந்துவிடும் என்று பயந்தாள். பிரவீன் அவளிடம் உட்கார்ந்து, என்னை பிடிக்கலையா என்று கேட்க அவள் அந்த கேள்வியை எதிர்பார்க்காததால் என்ன சொல்வது என்று புரியாமல் அமைதியாக இருக்க, பதில் சொல்லு வேணி, எனக்கு எங்கள் வீட்டை விட்டு வெளியே போக பிடிக்கலை. பிரவீன் கட்டை அவிழ்த்து கொண்டே கேட்டான். ஏன்? வேணி, என்னை நெருப்பு வச்சு எரிச்சிடுவாங்க. கருப்பா கறிக்கட்டையாட்டம் ஆயிடுவேன். அப்புறம் செத்துடுவேன். பிரவீன், யார் சொன்னா? வேணி, எனக்கே தெரியும். பக்கத்து வீட்டு அக்கா கல்யாணமாகி வந்ததும் நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. எனக்கும் அப்படி ஆகிடும். பிரவீன் அவள் கையை பிடித்து தன்னுடைய மார்பில் வைத்து அழுத்தி கொண்டு, உனக்கு எதுவும் ஆகுமுன் நான் செத்துடுவேன். வேணி அதிர்ந்தாள். வெடுக்கென கையை இழுத்து கொண்டாள். பிரவீனை உற்று பார்த்தாள். பிரவீன், பொய் சொல்லறேன்னு நினைக்கிறியா? வேணி, நீங்க எதுக்கு? நான் இல்லை தடுமாறினாள். பிரவீன், ஐ லவ் யூ. நீ என்னுடன் இருக்கும் வரை நான் இருப்பேன். நீ இல்லேனா நான் செத்துடுவேன். இது சத்தியம் என்று மென்மையான முத்தத்தை அவள் கன்னத்தில் பதித்தான். உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன். என்னுடன் எங்கள் வீட்டுக்கு வர மறுக்க இதுதான் காரணமா? இல்லை, என்னை சுத்தமாக பிடிக்கலையா? வேணி பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, பிரவீன் கட்டை பிரித்து அதில் சிறிய கீறல் மட்டும் இருப்பதை பார்த்து, என்னோட அழகான பொண்டாட்டி முகத்தில் சின்னதா திருஷ்டி, அதை நாளைக்குள்ள மறைய வைக்கிறேன். வேணி வெகு நேரம் யோசித்து, உங்களுக்கு என்னை பிடிக்குமா? பிரவீன், ரொம்ப பிடிக்கும். உன்னை தொட்டதால மட்டும் சொல்லலை, நிஜமாவே உன்னை பிடிச்சிருக்கு. அவள் கையை பிடித்து கொண்டு, நீ என்னை வெறுக்க மாட்டேதானே? வேணி, என்னை ஒன்றும் பண்ண மாட்டீங்களே? பிரவீன், பண்ணுவேன். என்னுடைய வீட்டு மகாராணியா, என்னுடைய குழந்தைக்கு அம்மாவா, என்னுடைய அப்பாவுக்கு மருமகளா, என்னுடைய தேவதையா, எல்லாமே பண்ணுவேன். அவன் பேசுவதை கேட்டு வேணி முதல் முறையாக அவனை பார்த்து சிரித்தாள். பிரவீன், நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்க. வேணி வெட்கத்தில் சிவந்த முகத்தை மூடிக்கொண்டாள். பிரவீன் வெட்கப்பட்டா இன்னும் அழகாயிருக்க என்றதும் டக்கென்று எழுந்து ஓட முயற்சித்தவளை இழுத்து அணைத்தான். முதல் முறையாக அவனுக்குள் அடங்கினான். பிரவீன், நம்ம வீட்டுக்கு வருவியா? வேணி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டே, பிரவீன், என்னோட 100 வயசு இருப்பியா? வேணி நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். இது நிஜமா? பிரவீன், சத்தியம் என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டாள். வேணி அவனை உதறி தள்ளிவிட்டு வெளியே ஓடினாள். அம்மா, எங்கடி காயத்தை? கட்டை காணோம். வேணி அவருக்கு காஃபி போட்டியா என்று கேட்டு அம்மாவிடமிருந்து காஃபியை வாங்கி பிரவீனிடம் கொடுத்துவிட்டு உள்ளே சென்று ஒளிந்து கொண்டார். பிரவீனுக்கு நிம்மதியானது. ஒரு வழியா சமாதானம் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு. நிறைய டயலாக் அவங்கிட்ட எழுதி தர சொல்லணும். ஒரு நடிகன் கூட இருப்பதும் நல்லதுதான் என்று நினைத்து கொண்டு காஃபியை குடித்தான். அம்மா, மாப்பிள்ளை இருங்க, பச்சி தயார் பண்ணிட்டு இருக்கேன். சூடா 2 சாப்பிட்டு போங்க. மதிய நேரமாக இருந்தால் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கலாம். அதனால் என்ன, இனிமே இதுவும் உங்கள் வீடு தானே. எப்போ வேணும்னாலும் சாப்பிட வரலாம். நான் கூப்பிடணும்னு நினைக்காதீங்க. ஒரு ஃபோன் பண்ணி சாப்பிட வரேன்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சதை தயார் பண்ணிடுவேன். பிரவீன், என்ன இது ஓவர் கவனிப்பா இருக்கு என்று நினைத்து ஹாஸ்பிட்டல் போகணும். திடீர்னு வேணிக்கு அடிபட்டுடுச்சுன்னு அவசரமாக வந்துட்டேன். அம்மா, 2 நிமிஷம். வேணி மாப்பிள்ளைக்கிட்ட பேசிட்டு இரு. வேணி வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்து ஓரமாக நின்றாள். வாசு அவளின் திடீர் மாற்றத்தை பார்த்து கிண்டலடிக்க நினைத்து, என்னாச்சு வேணி, காய்ச்சலா? டாக்டர் கிட்ட பார்க்கலாமா என்று சொல்ல அவள் வெட்கப்பட்டு உள்ளே ஓடிவிட்டாள். பிரவீன் வாசுவை முறைத்தான். விடுங்க சார், இனி உங்கள் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே தானே இருக்க போறீங்க. நானே அதிசயமாக என்னோட தங்கச்சி வெட்கப்பட்டதை பார்த்தேன் என்று உள்ளே சென்று பஜ்ஜியை தட்டில் போட்டு எடுத்து வந்தாள். நந்தினி எப்பவும் போல தன்னுடைய கிராம கதைகளை அளந்து கொண்டே வந்தாள். வழியில் நிறுத்தி நிறுத்தி வாந்தி எடுத்து கொண்டே வந்தாள். கிராமத்தை நெருங்கும் போது கிட்டத்தட்ட தூங்கி போனாள்.
கிராமத்திற்குள் கார் நுழைந்ததும் சிலர் பார்த்துவிட்டு ஹே நந்தினி வந்திருக்கு என்று கத்த ஊரே கூடியது. சிலர் அவளை கட்டி கொண்டு அழ, சிலர் அவளுக்கு சாப்பிட எடுத்து வந்தனர். குப்புசாமி அவனுடைய வீட்டில் தங்க இடம் ஏற்பாடு செய்து கொடுத்தார். அசோக்குக்கு வியப்பாக இருந்தது. எப்படி இந்த பெண்ணை இந்த ஊரே கொண்டாடுகிறது? இரவு முழுவதும் எல்லோரும் குப்பன் வீட்டு வாசலிலேயே கூட்டமாக பேசிக்கொண்டிருந்தனர். ஒரு கிழவி எழுந்து வந்து அசோக்கிடம் என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு காது கேட்கல. நந்தினியை பேத்தி மாதிரி வளர்த்துட்டேன். ஏதோ பிள்ளை கஷ்டப்படுதுன்னு பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செய்து நல்லபடியாக பார்த்துக்கோப்பா. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியலை என்று கண்ணீர் விட்டார். பின்னாலே சிலர் கூட்டமாக வந்து அசோக்கை பார்த்து கை தூக்கி கும்பிட்டனர். அசோக் மனதுக்குள் நினைத்து கொண்டான், இத்தனை பேரோட ஆசீர்வாதம் இருப்பதால் தான் நீ செத்து பிறந்து வந்திருக்க. இனிமேல் உனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னுடைய கார்த்திக்குடன் நீ 100 வருஷம் வாழ போற. இங்கிருக்கும் மக்கள் எல்லாம் அதை பார்த்து சந்தோஷப்பட போறாங்க. விடியற் காலை அசோக் கண் விழித்த போது அங்கே யாரும் இல்லை. அசோக் எழுந்து நடந்தான். எதிரே குப்பன் வர, நந்தினி எங்கே? குப்பன், நந்தினி ஒரு புலி வளர்த்தார், அதை சுட்டு கொன்னுட்டாங்க. அதோட ஞாபகம் வந்துடுச்சுன்னு மலை மேலே போயிருக்கா. அசோக் அதிர்ந்தான். நந்தினி புலி வளர்த்தாளா? ஆனால் அவள் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் மலை மேலே ஏறி கீழே விழுந்து விட்டாள். இல்லை குதித்து தற்கொலை செய்து கொண்டாள். என்ன செய்வது என்ற எண்ணம் தோன்ற, சார் எப்படி மேலே போகணும்? குப்பன் கையை காட்டி, அந்த பாதையிலேயே போனீங்கன்னா போயிடலாம். அசோக் அந்த பாதையை நோக்கி ஓடினான். நந்தினி காலாவின் குகையை அடைந்தாள். அதிர்ந்தாள். அங்கே சிகரெட் துண்டுகளாக இருந்தது. உள்ளே நுழைந்ததும் ஒரு லாங் கோட். அவளுக்கு நிச்சயமாக தெரியும் அது கார்த்திக்குடையது என்று. அதை கையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மார்பில் போட்டு அணைத்து கொண்டு உயிர் வற்றும்படி அழுதாள். சிகரெட் துண்டுகளை கையில் பொறுக்கி கொண்டாள். கார்த்திக்கின் காதலை தொலைத்துவிட்டு வருந்தி என்ன பயன்? பக்கத்தில் இருக்கும்போது தெரியாத மதிப்பு, தூர விலகியதும் தெரிந்தும் உபயோகம் இல்லை. அசோக்கின் சத்தம் கேட்டது. நந்தினி, நந்தினி. நந்தினி கண்ணீரை துடைத்து கொண்டு, அசோக், இங்கேதான் இருக்கேன். அசோக் பெருமூச்சை விட்டான். அப்பா, அங்கே என்ன பண்ணுற? எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு. நந்தினி, வரேன். அசோக், நான் வரேன். எப்படி வரணும்? நந்தினி, எங்காவது தப்பாக காலை வச்சிங்கன்னா விழுந்துடுவீங்க. அசோக், நீ மட்டும் எப்படி போனேன்? நந்தினி, எனக்கு பழக்கம் இருக்கு, அங்கேயே இருங்க, வந்துடுறேன் என்று மெல்ல ஏறினாள். அசோக், பார்த்து பார்த்து, நீ இப்போ ஒரு உயிர் இல்லை, ஜாக்கிரதையா வா என்று கத்தினான். நந்தினி அந்த கோட்டை மாட்டிக்கொண்டு கையில் இருந்த சிகரெட் துண்டுகளை கோட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மெல்ல ஏறினாள். அசோக் அவள் கையை பிடித்ததும் தான் அவனுடைய பதற்றம் தணிந்தது. இப்படியா? நிஜமாவே கொஞ்ச நேரத்துக்கு என்னை கொன்னுட்ட. நந்தினி, இதுக்கே பயந்தா எப்படி? அசோக், போதும்பா எல்லாம் என்றவன் என்னவோ நினைத்து, எங்கே முகத்தை காட்டு. நந்தினி முகத்தை துடைத்து கொண்டு, என்ன அசோக், அழுதியா? நந்தினி, இல்லையே. அசோக், முகத்தை பார்த்தாலே தெரியலையா? என்ன காலா ஞாபகமா? நந்தினி ஆமாம் என்று தலையாட்டி கொண்டு முன்னே நடந்தாள். அசோக், இது என்ன கோட்? உனக்கு காலை தாண்டி தரையில் இடிக்குது. புது ஃபேஷனா? நந்தினி என்றாள். அவளால் பேச முடியவில்லை. கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க அசோக்குக்கு தெரியாமல் முன்னேற நினைத்தவளை கைப்பிடித்து இழுத்து நிறுத்தினான். அவள் முகத்தை திருப்பி கொண்டாள். அசோக் கட்டாயமாக அவள் முகத்தை திருப்ப பெரிதாக அழ ஆரம்பிக்க அசோக் அவளை தோளில் சாய்த்து கொண்டான். நந்தினி அழுது முடிக்கும் வரை காத்திருந்தான். அவள் விசும்பலை கேட்டு அவள் தோளை தட்டி, நந்தினி, என்னை பாரு, ஒரு சின்ன கேம். நந்தினி என்ன என்றால் மூக்கை உறிஞ்சி கொண்டே. அசோக், இப்போ நான் தான் உன்னோட கார்த்திக். உனக்கு கார்த்திக்கிடம் என்ன சொல்லணுமோ சொல்லி மனபாரத்தை தணித்து கொள்ளலாம். நந்தினி, இதில் என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விடுங்க, போகலாம். அசோக், சும்மா ட்ரை பண்ணி பாரு, ஏதாவது மாற்றம் ஏற்படலாம். நந்தினி அசோக், தயங்காதே, ஸ்டார்ட். இரு அந்த கோட்டை கழற்றி கொடு என்று வாங்கி மாட்டிக்கொண்டு திரும்பி நின்றான். இப்ப நான் கார்த்திக். நந்தினி அசோக் காலில் விழுந்தாள். மாமா, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னை அறியாமல் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஆனால் அதை அடக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்னோட மடத்தன முகத்தில் தழும்போடு வருபவர் தான் என்னோட முன்ஜென்ம கணவர்னு நினச்சிட்டேன். அசோக்கை பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது போல முகத்தில் தழும்புடன் வந்தார். அவருடன் பழகினேன். ஆனாலும் என்னுடைய மனதில் அவர் மேல் காதல் ஏற்படவே இல்லை. எப்படி சொல்வது? என்னுடைய உயிரற்ற உடலை தாங்கி கொண்டு நெருப்பில் இறங்கும் அளவுக்கு அவர் என் மேல் காதல் வச்சிருக்கார். அவர் காதலுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால் அவருக்கு ஏமாற்றம் கொடுக்காமல் வாழணும்னு எண்ணம் மட்டுமே இருந்தது. ஆனால் பிரவீன் உங்கள் வீடியோ அனுப்பியதும் தான் எல்லாமே புரிந்தது. என்னுடைய முன்ஜென்ம கணவர் நீங்கள் தான். நீங்கள் பிறவியிலேயே முகத்தில் தழும்போடு இல்லை. இந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு ஏதாவது தீக்காயம் ஆகி இருக்கலாம்னு புரிஞ்சது. எல்லாமே ரொம்ப லேட். நீங்கள் என்னை முழுசாக வெறுத்ததும் எல்லாம் புரிஞ்சது. ஆனால் அதுவும் நல்லதுக்கு தான். இனி நான் ஒரு வேளை செத்து போயிட்டா என்னுடன் உடன்கட்டை இறங்க மாட்டீங்க. அதுதான் என்னுடைய தேவையாக இருந்தது. உங்கள் முகத்தில் தழும்பு ஏற்படக்கூடாது. அந்த அழகான சிரித்த முகம் எப்பவும் இருக்கணும். எப்பவும் சிரிச்சிட்டே இருக்கணும். உலகத்தில் இருக்கும் சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். இதெல்லாம் இருக்கணும்னா நான் உங்களோட இருக்கக்கூடாது. எழுந்து நின்றாள். ஆனால் நீங்கள் என்னோட இருக்கும் பொழுது உலகமே காலடியில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நான் நிற்கும் இந்த நிலம் கூட என்னை தாங்க மாட்டேன்னு சொல்வது போல இருக்கு. ஒவ்வொரு காலடியும் தடுமாற்றமாக இருக்கு. உங்களோட குட்டி கார்த்திக் எனக்குள் இருக்கான். நான் செத்து போகும்போது அம்மாவுக்கு துணையாக இருப்பான். இப்போது இன்னும் நம்பிக்கை வந்துடுச்சு. அம்மாவுக்கு அண்ணன், அப்பா, அம்மா எல்லாம் கிடச்சிட்டாங்க. அள்ளியும் மனசு திருந்தி வந்துட்டா. இது எல்லாத்துக்கும் மேலே அசோக் இருக்கார். இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று அவள் பேசி முடிக்கும் பொழுது அவள் கண்ணீர் காணாமல் போயிருந்தது. முகத்தில் புன்னகை மட்டும் இருந்தது. அசோக் திரும்பி நின்றவன் கண்கள் கலங்கினாலும் அந்த கண்ணீரை அப்படியே உள்ளே இழுத்து கொண்டான். திரும்பி நந்தினியை பார்த்து, இப்போ எப்படி இருக்கு? நந்தினி, கொஞ்சம் மனசு லேசாக இருக்கு. அசோக், இப்போ கிளம்பலாமா? நந்தினி, கொஞ்சம் செடியெல்லாம் சொல்லி இருக்கேன். உங்கள் காரில் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம். அசோக், செடி எதுக்கு? நந்தினி, இப்போது நீங்கள் அசோக்கா இல்லை கார்த்திக்கா? அசோக், அசோக்கா இருந்தால் என்ன சொல்லுவேன்? கார்த்திகா இருந்தால் என்ன சொல்லுவேன்? அசோக்கா இருந்தால் முதல்ல என்னோட கோட் கலற்றி கொடுத்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லுவேன். கார்த்திகா இருந்தால் தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்காதீங்கன்னு சொல்லுவேன். இதுவும் அசோக்குக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏய்! நந்தினி அவனிடம் இருந்து கோட்டை கலற்றி வாங்கி கொண்டு கிளம்பினாள். நந்தினி போகும் திசையை பார்த்து நின்றான் அசோக். மனதுக்குள், இப்போ புரியுது உன்னோட பிரச்சனை. நீ செத்து போயிடுவேன்னு யார் சொன்னா? எல்லாம் விடு. உன்னோட கார்த்திக் அவனுடைய குழந்தையை அப்பா இல்லாமல் வளர விடுவானா? பைத்தியக்காரி. ஃபோனை சட்டப்பையில் போட்டுக்கொண்டு நந்தினியை தொடர்ந்தான். நந்தினி முதல் வேலையாக கார்த்திக் ஆஃபீஸ் தோட்டத்தில் செடிகளை வைத்துவிட்டு தண்ணீர் பாய்ச்சி வீட்டுக்கு கிளம்பினார். கார்த்தி எதேச்சையாக தன்னுடைய ஆஃபீஸில் இருந்து வெளியே பார்த்தவன் புதிதாக ஏதோ வேலை நடப்பதை பார்த்து செக்ரட்டரியிடம் கேட்க அவர்கள் தங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட, செக்யூரிட்டி, சார் தோட்ட வேலை நடக்குது சார். கார்த்தி, யார் செய்ய சொன்னா? வாசு சாருடைய ஏற்பாடு. வாசு லீவு முடிந்து வந்ததும் கேட்டுக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான். கர்ணன் ஃபோன் செய்து, அஞ்சலியை நிச்சயம் பண்ண தேதி என்ன குறிக்கிறது பார்த்துட்டு சொல்லு. அப்புறம் பிரவீன் ரிசப்ஷனுக்கு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வா. கார்த்திக், தாத்தா அதெல்லாம் எதுக்கு? கர்ணன், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகம் செய்து வைக்கலாம் தானே? கார்த்திக், அதெல்லாம் வேண்டாம். கர்ணன், கூட்டிகிட்டு போயேன் என்று ஃபோனை வைத்தார். மறுநாள் மாலை அஞ்சலி கார்த்திக் வீட்டு வாசலில் நின்றாள். வேலையாட்களை விட்டு அவளை ஹாலில் உட்கார வைத்தான். அவனுடைய அறையில் முன்னும் பின்னும் நடந்தான். பிரவீன் ரிசப்ஷன், இவளை கூட்டிட்டு போகணும். எப்படி சொன்னாலும் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை. அஞ்சலி தான் உன்னுடைய மனைவி என்று கண்ணை மூடினால் நந்தினி முன்னால் நின்றாள். ஒரு இரவு முழுவதும் அவளுடன் நெருங்கி இருந்ததில் இன்னும் அவள் மேல் ஈர்ப்புதான் அதிகமாக இருந்ததே தவிர அவளை வெறுக்க முடியவில்லை. ஆனால் மனதுக்குள் நந்தினி வேண்டாம் என்று முடிவெடுத்து அதை இருக்க பற்றி கொண்டு இருக்கிறான். அவள் குழந்தையை கலைத்ததுதான் தாங்க முடியாது இடியாக அவள் மனதில் இறங்கியது. ஒரு வார்த்தை தன்னிடம் பேசியிருக்கக்கூடாதா? என்மேல் இருக்கும் கோபத்தை குழந்தையை கலைத்து காட்டணுமா? ஒரு முடிவுடன் அஞ்சலி முன் நின்றாள். அவள் அங்கே ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்தவள் நிமிர்ந்தாள். எழுந்து நின்று ஹாய் என்றாள். கார்த்திக், எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதிலிருந்து வெளியே வரணும்.
ஸோ அதுவரை உங்களுடன் சேர்ந்து எங்கேயும் போக விரும்பலை. அஞ்சலி, உங்கள் பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும். கர்ணா தாத்தா சொன்னார், சீக்கிரம் உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்கன்னு நம்புகிறேன். அதுவரை என்னிடம் நட்பாக பேசலாமே. கார்த்திக், என்னுடைய அவளை தவிர எனக்கு பெண்களிடம் பேசி பழக்கமில்லை. அஞ்சலி, சரி, இந்த ஒரு முறை தாத்தாவுக்காக போயிட்டு வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.